வணக்கம். மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அறிவுலக பெரியாசான் தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் விழா கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க 100ஆண்டு நிறைவு விழா மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் ஆகிய 2 பெரும் நிகழ்ச்சிகளை முன்னிறுத்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புள்ளம்பாடி ஒன்றிய தலைவர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய லால்குடி கழக மாவட்ட தலைவர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா வால்டர் அவர்களே, மகளிரணி பொறுப்பாளர் பெருமதிப்பிற்குரிய அம்மா குழந்தை தெரசா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய துணைத் தலைவர் சகோதரர் ஆசை தம்பி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் உரையாற்றி பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் நென்சி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சித்தார்த்தன் அவர்களே, எங்களுடைய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் ஐயா ஆல்பர்ட் அவர்களே, சகோதரர் இசைவாணன் அவர்களே, பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வருகை கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக தலைவர் மரியாதைக்குரிய ஐயா தங்கராஜ் அவர்களே, ஐயா ஆசிரியர் நடராஜன் அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா அத்ரி ஆறுமுகம் அவர்களே, துறையூரிலிருந்து வருகை கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் ஐயா மணிவண்ணன் அவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா பெல் ஆறுமுகம் அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா தமிழ்ச்சூழல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அரும்பாக்கம் தாமோதரன் ஐயா அவர்களே, தோழமை இயக்கத்தினுடைய நண்பர்களே, வருகை தந்திருக்க வரவேற்புரையாற்றிய சகோதரி காயத்ரி இந்த நிகழ்ச்சியை ஆங்காங்கே நின்று அன்பிற்குரிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் மதிவதனை அவர்களுக்கு சிறப்பு செய்வார். அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு திராவிட கட்சியின் சார்பாக இந்த பயனாளி அறிவிக்கிறேன். ஒன்றிய கழக செயலாளர்கள் உள்ளிட்ட கடமையாற்றும் காவல்துறை அதிகாரிகளே, பெருவலப்பூர் பகுதி வாழ் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிட கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஈட்டி கணேசன் அவர்கள் தலைமையிலே மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி நடைபெற்றது. நாங்கள் 1 மணி நேரம் பேசக்கூடிய கருத்துக்களை 2 மணி நேரம் பேசக்கூடிய கருத்துக்களை செயல்முறை விளக்கத்தோடு உங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார். அதற்கு முன்னால் கொள்கை இயக்க பாடல்கள் இந்த மேடையில் இசைக்கப்பட்டது. இப்படி ஒரு கொள்கை விழாவாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழலில் தான் எதற்காக முதலில் இந்த நிகழ்ச்சியை பெருவழப்பூரில் நடத்தணும், ஐயா சித்தார்த்தன் அவர்கள் செப்டம்பர் மாதமே இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நினைத்தார். ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்திலிருந்து தேதி கிடைக்காமல் தள்ளி போய் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய சூழல். ஞாயிற்றுக்கிழமையில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நான் நேரடியாக பார்க்கிறேன், இளைய வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று அப்பா அம்மா கூட வந்துட்டமே சிக்கல்ல உட்கார்ந்துருப்பாங்க, தெரியாம வந்து நடுவில் உட்கார்ந்துக்கிட்டவே எழுந்து ஓடக்கூட முடியாதுன்னு உட்கார்ந்துருக்கலாம். சில பேர் சும்மா நின்று என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் இருக்கலாம். நீங்கள் எந்த காரணத்திற்காக வந்தாலும் சரி, அடுத்த 1 மணி நேரத்தில்
நான் பேச இருக்கக்கூடிய செய்தி என்பது இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய கிடையாது. சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, பெருவளப்பூர் பகுதியை பொறுத்தவரை மதிவதனியோ அல்லது திராவிடர் கழக தோழர்கள் யாராவது பேச்சாளரோ நாங்கள் வந்துதான் உங்கள் பகுதிக்கு பகுத்தறிவையும் சுயமரியாதையும் ஜாதி ஒழிப்பையும் சொல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை. காரணம், நாங்களெல்லாம் பிறப்பதற்கு முன்பே, இங்கிருக்கக்கூடிய பல பேர் பிறப்பதற்கு முன்பே ஜாதியை ஒழிப்பதற்கு எரித்து சிறை சென்றவர்கள் பிறந்த மண் இந்த பெருவளப்பூர். பிறப்பதற்கு முன்பே சமத்துவத்தை பேசிய மண் இந்த லால்குடி கழக மாவட்டம். எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் பெரியார் என்ற தலைவரை தெரிவதற்கு முன்பே இங்கே பகுத்தறிவு கோட்டையாக விடுதலை புலத்தை உருவாக்கிய மண் இந்த லால்குடி கழக மாவட்டம். எங்களை போன்றவர்களுக்கு சுயமரியாதையும் பகுத்தறிவு உணர்வையும் எங்கிருந்து பெறுகிறோம் என்று சொன்னால், நான் செத்தாலும் பரவாயில்ல, மனுஷனை மதிக்காத ஜாதியை ஒழிப்பேன், அதற்கு எந்த எல்லைக்கும் செல்வேன் என்ற பகுத்தறிவாளர்களை பெற்ற மண் உங்களுடைய பெருவளப்பூர் பகுதி. இந்த பகுதியில் என்று பேசுகிற போது இதே இடத்தில் நான் பேசியிருக்கிறேன். இதே பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை விளக்க கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். இப்போது உங்களிடத்தில் பேசுகிறேன். இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கு இந்த பகுதிக்கு வந்தாலும் உங்களிடத்திலிருந்து சுயமரியாதை உணர்வை பெற்று செல்வதற்காக தான் எங்களை போன்றவர்கள் இந்த மண்ணிற்கு வருகிறோம். என்ன காரணம்னா, இந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இந்த திடலுக்கு பெயர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சாமிநாதன் அவர்களுடைய நினைவு திடலாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. ஐயா சாமிநாதன் அவர்களை பற்றி சொல்லுகிற போது இங்கே அவருடைய மகன் பெரும் மதிப்பிற்குரிய புள்ளம்பாடி ஒன்றிய பொறுப்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். என்ன விட சின்ன வயசுல இருக்கவங்க இருப்பீங்க, இந்த முன்வரிசை வந்தவங்க விட்டுருவோம். இவங்களுக்கெல்லாம் ஓட்டு வயசு வரதுக்குள்ள இன்னும் எத்தனை நடிகர் கட்சியாளர்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா அந்த கதையை நம்ம விட்டுருவோம். என் ஒத்தவையில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், இல்லை என்னை விட கொஞ்சம் ஒரு மூத்த தலைமுறையா இருக்கவங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லுகிறேன். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கோம். காயத்ரி அவர்கள் பேசுகிற போது பேப்பரை பார்த்து வாசிங்க நான் தான் சொன்னேன். என்ன காரணம் தெரியுமா? நம்ம இந்த வேலைக்கு சாதாரணமா வரல, உட்கார்ந்து சாதாரணமா நம்ம பார்க்கல. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களே உட்கார்ந்து நான் பேசுறது வீடியோ எடுத்துட்டு இருக்குங்க. பெண் பிள்ளைகள் ஒரு காலத்துல அம்மா ஓரமா நின்று பாட்டிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓரமா நின்று கூட பொதுக்கூட்டம் நம்ம பார்க்க முடியாது. நம்ம பாட்டிங்கெல்லாம் மைக் செட் எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகுதான் வீட்டுக்குள்ள சத்தமே கேட்கும். மைக் செட் இல்லாத காலத்துல வீட்டுல கூட சத்தம் கேட்காது. எங்கேயோ போறாரு வீட்டையா, எதையாவது கேட்டுட்டு வருவாரு, கேட்டுட்டு வந்து வீட்டுல சொல்லவும் மாட்டாரு. அப்படி இருந்த ஒரு சமூகத்தில் 2 இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பீங்க. என் தாத்தா மாதிரிலாம் பாட்டி எங்க கூட்டிட்டு போயிருப்பீங்க? கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பீங்க, கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படிதானே பாட்டி? கல்யாண வீட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னா, பொட்டாட்டியோட போற சந்தோஷத்துல கூட்டிட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். மகிழ்ச்சிக்காக கூட்டிட்டு போக மாட்டாங்க. இவர் பொட்டாட்டியோட போனாதான் இவர் குடும்பம் சேர்ப்பேரு, வீட்டம்மாவோட போனாதான் இவருக்கு பெருமை. அதுக்காக மனைவியை கூட்டிட்டு போவாங்க. கோயிலுக்கு எதுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னா, கோயிலுக்கு போய் நம்ம பெண்களுக்கு புத்தி வந்து கேள்வி கேட்க மாட்டோம். கோயிலுக்கு போறதுனால பகுத்தறிவு வளர போறதும் கிடையாது. அப்ப அது பாதுகாப்பான இடம். என்ன பாதுகாப்பு? பெண்களுக்கு அறிவு வளர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. 365 நாள் சாமியை கூப்பிட்டு வீட்டுக்காரர் குடிச்சாலும் அவர் கூட தான் இருக்கணும், வீட்டுக்காரர் அடிச்சாலும் அவர் கூட தான் இருக்கணும், வீட்டுக்காரர் தப்பு பண்ணாலும் அவர் கூட தான் இருக்கணும். அம்மா மார்களும் பாட்டி மார்களும் சிரிச்சு நீ சொல்றது உண்மைதாம்மான்னு ஒத்துக்கிறீங்க. அப்ப இந்த 2 இடத்துக்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு இருந்த சமூகத்துல அப்புறம் ரொம்ப நல்ல வீட்டுக்காரங்க எல்லாரும் சினிமா கொண்டு கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்படி இருந்த ஒரு சமூகத்தில் அருமை தோழர்களே, உங்களுக்கு பெரியாரை பிடிக்காம இருக்கலாம், அது ஒன்றும் பெரிய குத்தம்லாம் கிடையாது. ஒரு மனிதனை பிடிக்கல, அதெல்லாம் பெரிய குத்தமா கிடையாது. பெரியாரை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், கருப்பு சட்டையை பார்த்தாலே அலர்ஜியா இருக்கலாம், வந்துட்டாங்க. ஆனா உடனே 10 பேர் கருப்பு சட்டையை போட்டுட்டு தோணலாம். திராவிட கழகம் என்ற இயக்கத்தை பார்த்தாலே கடுப்பா இருக்கலாம், திமுக கட்சியை கேட்டாலே உங்களுக்கு தாழ்வா இருக்கலாம். இது எது
நீங்கள் மனதில் ஒரு செய்தியை மட்டும் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த திராவிடர் இயக்கம் தலைவர் தந்தை பெரியார் என்பவர் ஊர் ஊரா போய், தெருவா போய், கிராம கிராமமா போய், கல்யாண வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பெண்களே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வீட்டுக்குள்ள இருந்த பெண்களை பொதுக்கூட்டத்திற்கு மட்டுமல்ல பொது மேடையில் ஏறி நின்று பேசி அழகு பார்த்த தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார். அப்படி வந்த நாங்க எங்களுக்கு அடுத்த தலைமுறை காயத்ரி போன்றவர்கள் நீங்கள் எழுதி வாசிக்கலாம், படித்து பேசலாம், மனப்பாடம் செய்து பேசலாம். ஏன் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியை அப்படியே கூட நீங்கள் அடுத்த கூட்டத்தில் பேசலாம். எப்படி பேசினாலும் சரி, யாரோ ஒருவருக்கு பின்னால் சென்று வாழ்க்கையை நாசப்படுத்தாமல் கருப்பு சிவப்பு கொடியோடு நீங்கள் மேடையில் ஏறுவதே சிறப்புதான். நாங்க அங்க இல்லைங்க, இங்க நிக்கிறோன்றதே எங்க வெற்றிதான். கருப்பு சட்டை போடுவது என்பது சாதாரணமான வேலை கிடையாது. நீங்க எல்லாம் எங்களை பார்க்கிற போது இன்னைக்கு திருச்சியில இருந்து கிளம்புகிற போது என்னுடைய நண்பரோட வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். இங்க வெளில வேலை செய்யக்கூடிய என்னுடைய அண்ணன் ஆந்திராவில் வந்து வந்திருந்தாங்க. அவரும் நானும் போனோம். எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. ஆதாரத்தோட தான் பேச முடியும், ரெக்கார்ட் பண்றாங்க. நான் அழைச்சிட்டு போனவரும் வந்திருக்காரு, அதனால நான் போய் சொல்ல முடியாது. ஒரு ஐயா ஒரு பழுப்படைன்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு கருப்பு சட்டை, ஒரு லுங்கி. மனிதர் வந்து என்ன விட நலப்பா இருக்காருன்னா பாருங்க எவ்வளவு ஒளியா இருப்பாங்க. வயதானதான் தலையெல்லாம் நிறைச்சிருக்கு, பல்லெல்லாம் கரை படித்த பற்கள். இப்படி ஒரு உருவத்தோடு இருக்கக்கூடிய ஒருவர் வந்து உட்கார்ந்துட்டு நான் வணக்கம் ஏற்றேன். அவர் எதையோ பற்றி பேசி ஒரு இனத்தினுடைய துரோகி தாக்க வந்ததையெல்லாம் சொல்லி சிலாகித்து பேசினாரு. எனக்கு இன்னும் சிலாகித்து பேசியது ஆச்சரியமா இல்ல. அந்த எளிய மனிதர் சொல்லுகிறார், கோவில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்கேம்மா, பூக்கடைக்கு வந்து கோவிலுக்காக பூ வாங்க வந்த 4 பெண்களை, ஆமாங்கய்யா இந்த கோவிலுக்கு வந்து என்ன நடந்துச்சு, நான் சாமி கும்பிட்றதே விட்டுட்டேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு 4 பெண்களை மாற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன நேரம் வந்துச்சுன்னு சொன்னா, அக்டோபர் 4ஆம் தேதி, இந்த அக்டோபர் 2025 அக்டோபர் 4 சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு நிறைவு விழா செங்கல்பட்டு மாவட்டம் மலைமலையர்கள் நடந்துச்சு. நீங்க எல்லாரும் கலைஞர் செய்திகளை லைவ் பார்த்துருக்கலாம், பல சேனல்ல பார்த்துருக்கலாம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட மாநிலங்களுடைய முதலமைச்சர், நீங்களும் நானும் சொல்லல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகம் சொல்லல, உலக ஊடகம் சொல்லுது. இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் பேசுகிறார், எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களுக்கு இன்னும் 2 மாசம் முடிஞ்சிச்சுன்னா டிசம்பர் 2ஆம் தேதி 93 வயசு தான். வெறும் 93 வயசு தான் ஆகும்போது. 93 வயசு ஆனா நீங்களே உங்க வீட்டுல இருக்க தாத்தா மாரு தம்பிக்கெல்லாம் நினைக்கணும். தாத்தா பாட்டி யோசிச்சு பாருங்க, 60 வயசுல ரிட்டைர்மெண்டா, ரிட்டையர் ஆன அடுத்த நாள் வந்து மெதுவா நடக்க ஆரம்பிச்சுவாங்க. 59 வயசு 60 வயசுல பேராசிரியர் ஆசிரியர் இருக்காங்க, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேகமா போயிருப்பாங்க, வேலை பார்த்துருப்பாங்க. ஓய்வு பெற்ற அடுத்த நாள் உளவியல் ரீதியாக மெதுவா நடக்க ஆரம்பிச்சுவாங்க. ஓய்வு பெற்றோம் நமக்கு வயசாயிருக்குன்னு. அப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனித